8 பிஎம் குரு சாங்கத்தியத்துல மீட் பண்றோம். நம்மளோட சந்தேகங்கள தீர்த்துக்கிறோம். நமக்கு வேண்டிய நாலேட்ஜ வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ராதா மேடம் சொல்லுங்க. எப்படி இருக்கு தியான பயிற்சி? எப்படி போகுது? தியானம் தான் நடந்துட்டு இருக்கு. இனி இனி 4 days தான் இல்லையா? 41 டே கம்ப்ளீட் ஆகுது. ஆமா, ஆமா. விசேஷமான ஒண்ணும் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்படித்தான் சொல்ல முடியும். எனக்கு ஸ்பெஷலா ஒன்னும் தெரியல. நாங்க பிரமிட்ல போறதுக்கு நினைச்சுட்டு இருக்கோம். இங்க முள்ளன்ல இருக்க வேணி மேடம் சொன்னாங்க. ஓகே, ஓகே. வெரி அப்ப குட். நாங்க 3 பேரும் என்னோட பொண்ணும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்தா ஒரு நாள் நெக்ஸ்ட் வீக்ல போனோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். போயிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. அங்க ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம பிரமிட்க்கு போறோம்னா, அங்க நெறைய பேச வேண்டாம். நம்ம வந்து ஃபுல்லா அங்க மெடிடேஷனுக்கு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்க போயிட்டு என்ன இது? இப்படி எது? ஏதோ ஒண்ணு பிசிக்கலா அங்க ஒண்ணும் பார்க்க தேவையில்ல. ஒரு பிரமிட் நமக்கு கிடைச்சதுன்னா, அங்க உட்கார்ந்து கம்ப்ளீட்டா தியானத்துல இருந்துரணும். எப்போ தியானத்துல இருக்கோமோ, நெறைய மாற்றங்கள் வந்து நமக்கு வரும். என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இருக்கா தியானத்துல. ஆனா வருது இல்ல சொல்ற மாதிரி காஸ்மிக் ரேஸ் வருது இல்ல. இப்போ இந்த 4:30 to இருக்கேன் பிஎஸ்எம்ல ஈவினிங். அதுல நாங்கள் இருக்கிறது ஜாயின் பண்ண போறோம். ஓகே, டெய்லி உங்களோட இருந்தேன் ஒரு நாளைக்கு. செகண்ட் டே ஏதோ அந்த என்ன ஏதோ ஒரு டாபிக் பண்ணியிருந்தா என்ன சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இது பண்ணிட்டு அதெல்லாம் அதெல்லாம் கேட்டோம். இன்னைக்கு அருணா மேடத்தோட இருக்கு. அப்போ பொண்ணுதான் ஜாயின் ஆயிட்டுலே. அப்ப எதாலும் சோ இப்போ அது கேட்டீங்க இல்லையா? அந்த சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்லா இருந்ததா? நான் நிறைய வேற மாஸ்டர்ஸோட எல்லாம் கேட்டிருக்கேனே. அது காரணம் எனக்கு புரிஞ்சது. ஓகே. வெரி ഞാൻ நிறைய കേൾക്കുന്നുണ്ട് എല്ലാരോടും ഡിഫറെന്റ് ടോപ്പിക് എല്ലാം ഓരോരുത്തരും ചെല്ലുവാണ്. മോർണിംഗും ഇരുന്നതേ സയൻസ് ഓഫ് மெடிடேஷன் அது சுவர்ணா மாஸ்டர் அப்படி டிஃப்ரெண்ட் மாஸ்டர்ஸோட நான் கேட்டிருக்கேன். ஆமா. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லும்போது நமக்கு இன்னும் வந்து அழகா புரியும். இன்னும் பிரமிடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அங்க போய் இந்த இதுல எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு பெருசா வாங்கிக்கோங்க. ஏன்னா சைஸ் ஆஃப் த பிரமிட் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனர்ஜிஸ் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அப்ப எல்லாரும் இப்ப 2x2 சொல்றாங்க. 2x2 சொல்றது என்னாக்கும்? இந்த 2 என்னாக்கும்? அது எத்தனை 2 அடி பிரமிட். 2 அடி பிரமிட். இப்போ நம்ம 2 அடி வீட்ல ஃப்ளோரிங் சைஸ் எல்லாம் 2 அடி ஃப்ளோரிங் டைல்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த சைஸ்ல வந்து பேஸ் பிரமிடோட பேஸ் வந்து அந்த சைஸ் இருக்கும். அப்ப அது இப்ப நம்ம சேர்ல உட்காந்துருக்கோம். அப்ப அது எங்க மாட்டுவா? ஆமா. நீங்க வால் சப்போர்ட்ல மாட்டிடணும். அது கீழ சேர் போட்டு நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணணும். நீங்க சென்டருக்கு போனீங்கன்னா, அங்க அந்த மாரி நெறைய பிரமிட்ஸ் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐடியா வரும். ஓகேங்களா? அப்புறம் ஐ பிரமிடும் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அது 2ம் போட்டுக்கலாமா? அது வச்சு இதையும் போட்டுக்கலாமா? பண்ணலாம். ஐ பிரமிட் வந்து நம்ம தியானம் பண்ணும்போது, தூங்கும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது, நீங்க வந்து அந்த ஐ பிரமிட் போட்டுட்டீங்கன்னா, நம்ம கண் எப்ப திறக்காம இருக்கோமோ, அந்த டைம் எல்லாம் ஐ பிரமிட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? പിന്നെ എന്നാ 37 days ആച്ചില്ലേ അപ്പൊ 41 daysல அது நான் கரெக்டா பண்ணினேன். மீன்ஸ் 3:30க்கு இருந்தது. அது எனக்கு இது வரைக்கும் அப்படி முடிஞ்சிட்டே இல்ல. எப்பவும் மடி வரும். நாளைக்கு ஆகலாம், அப்புறமா ஆகலாம், இப்புறமா ஆகலாம் சொல்லி. இது அப்படி இல்ல. ஆனா நடுவுல நம்ம பயப்படுறதால தடங்கள் வருது. எப்பவுமே எல்லாருக்குமே இப்ப நீங்க குரூப்ல பாக்குறீங்கல்ல, எத்தனை பேர் வந்து மெடிடேஷன் பண்ணி டன் பண்றாங்க. பட் ஆனா இன்னும் அதை விட ஜாஸ்தி பேர் பண்றாங்க. அவங்க வந்து மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ நானும் மெசேஜ் பண்ணல இல்லையா? ഒരു മിനിറ്റ് എന്നോട് പൊണ്ണ് ബൈബിൾ പണ്ടർന്നില്ല മെഡിറ്റേഷൻ
ஆ நீங்க என்ன பண்றீங்க? உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. ஓகே. பிரியாராம். ஹலோ மேடம். எப்படி இருக்க? வெரி நைஸ். இவள் தான் இவள் தான் நெறைய சேவா பண்ணுவாங்கன்னு சொன்னேனே. ஓகே. அனிமல்ஸ்க்கெல்லாம். வெரி குட், வெரி குட். சி ஆல்ரெடி நீங்க வந்து அந்த ம். ஸ்பிரிச்சுவல் இதுல வந்து அடி வச்சாச்சு. அண்ட் டூ மெடிடேஷன் ஃபார் ஸ்வதர்மா இஸ் தியானம். ஃபார் அனிமல்ஸ் யூ ஆர் டூயிங் யுவர் தர்மா. ஓகே. ம். Our Swadharma. Swadharma to ourself is meditation. Okay. ஓகே. ஆ. When you do meditation, you are doing the perfect dharma. You are giving correct dharma to yourself. Because in 24 hours, we exposed to so many things, positive, negative, emotions, everything, isn't it? நம்ம எல்லா ம். விஷயங்களுக்கும் எக்ஸ்போஸ் ஆகுறோம். ம். மைண்ட் வந்து எல்லாமே ஸ்டோர் பண்ணுது. நம்ம கான்ஷியஸா பார்க்கறது, பார்க்காதது எல்லாமே மைண்ட் ஸ்டோர் பண்ணுது. எப்ப நம்ம மெடிடேஷன்ல உட்கார்றோமோ, இட் இஸ் கிளென்சிங். அப்படின்னா when you take bath, you are cleaning your outer body. When you sit in meditation, you are cleaning your mind, inner body. Mind is nothing. டைமிங் It is inner பண்ணிட்டே body. இருக்காதான். நம்ம மெடிடேஷன் ஆ. பண்றோம்னா, யூ ஆர் ம். நீங்க உங்க உள் உள்ள இருக்கிற உடல் வந்து கிளீன் பண்றீங்க. ம். அது ஸ்வதர்மா தானே! ஆமாம். ஸோ எல்லாருமே அந்த ஸ்வதர்மாவ செய்யணும். இப்ப யாரெல்லாம் மெடிடேஷன் வேண்டாம், நான் பூஜை பண்றேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் இது பக்தி பண்றேன், இதெல்லாம் பண்றேன். அதெல்லாமே கரெக்ட்டா. ம். ஆனா, ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்வதர்மா இஸ் மெடிடேஷன். மெடிடேஷன். மெடிடேஷன் தெரியாத வரைக்கும் பக்தி இஸ் கரெக்ட். பக்திய விட இன்னும் சிறந்தது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும்போது, நீங்க அத யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க. இப்போ வந்து நம்ம எல்கேஜியும் படிக்கணும். கிண்டர் கார்டன் படிக்கணும், லோயர் ஸ்கூல் படிக்கணும், ஹையர் ஸ்கூல் படிக்கணும், யுனிவர்சிட்டி படிக்கணும், எல்லாமே படிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் பக்திஸ், பஜன்ஸ், ஆஃபரிங்ஸ், பிரேயர்ஸ் எல்லாமே இட் இஸ் லைக் ஒன் ஸ்டெப் ஆஃப் லைக் லோயர் ஸ்கூல், ஹையர் ஸ்கூல் லைக் தட். பட் மெடிடேஷன் இஸ் த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நவடேஸ். ஆ, இந்த ஆ. கலியுகம் இந்த வைப்ஸ்க்கு மெடிடேஷன் இஸ் த ஹையர் ஸ்பிரிச்சுவல் ஆஃப் பிராக்டிஸ். அதுவும் என்ன சொல்றதுன்னா, இத விட ஹையர் பிராக்டிஸ் ஒண்ணும் கிடையாது. அண்ட் இட் இஸ் ம்ஹ்ம். ஆல்சோ ஸ்வதர்மா. வென் யூ டூ ஆமாம் மேடம். மெடிடேஷன் நீங்களே கடவுளா மாறுறீங்க. அந்த கடவுள் நம்ம எல்லாமே அங்கேருந்து வந்த சோர்ஸ்லேருந்து வந்தவங்க தான். ஸோ when you are meditating, you are traveling inward and you are connecting to your source. அதுக்கு தான் நம்ம வந்து டைம் குடுத்து 1 ஹவர் உட்காரணும் அப்படின்னு சொல்றது. ம். நான் அம்மாட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு டைம் இல்லையே சொல்லிட்டு. ஆனா அவளுக்கு நெறைய அப்ப ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. ஹெட்டேக் எல்லாம் நெறைய எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அந்த கஃப், ஸ்வதர்மம் யூ கோல்ட். ஆர் நாட் கிவிங் ம். டைம். பரதர்மா யூ ஆமா. ஆர் டூயிங் கரெக்ட்லி. அனிமல்ஸ்க்கு பண்றீங்க, ம். இது பண்றீங்க. பரதர்மா யூ ஆர் டூயிங் கரெக்ட். ம். ஸ்வதர்மா யூ ஆர் நாட் டூயிங். ஸ்பெண்ட் டைம். எதுவுமே ஆமாம். கூட இப்போ பரதர்மா அனிமல்ஸ்க்கு எல்லாம் பண்றீங்க, செய்றீங்க. வித்தவுட் கிவிங் யுவர் டைம் அது பண்ண முடியுமா? இல்லை. அதுக்கு டைம் குடுக்குறீங்க இல்லையா? சோ அதுக்கு டைம் ஆஹா. குடுத்து பண்ணும்போது பரதர்மா கரெக்ட்டா பண்றீங்க. சோ ஸ்வதர்மாக்கு கூட டைம் குடுக்கணும். ஓகே. ஆமாம். ஆ சரி மேடம். நான் குடுக்குறேன். பிகாஸ் ம். நெறைய ஆ. பேர் பாத்தீங்க, அம்மாக்கு பாத்தீங்க. இப்பதான் கிடைச்சது. இந்த ஏஜ்ல இந்த அ பெரிய ஏஜ்ல தான் கிடைச்சது. ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா உனக்கு ம். இப்பவே வந்து கிடைக்குது. த்ரூ யுவர் மதர், ம். ம். யூ ஆர் கெட்டிங் இன் அ ஆமாம். வெரி ஏர்லி ஏஜ். ம். 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 சோ இது இது இதுவும் சரி. கூட ஏர்லியா கிடைக்கும்போது வேல்யூ தெரியாது. ஆமாம். சரி மேடம். அது சரியாகும். இப்ப ஓகே. வேல்யூ தெரியாது. ஆனா வேல்யூ இனிமேதான் தெரியும். தெரியாது. அப்புறமா ஆ. டைம் ஆனப்புறமா, ஐயோ! நான் வேல்யூ தெரியாம போச்சு. அப்போ வந்து புலம்புறதால பிரயோஜனம் இல்ல. சோ, இப்போ ஆ. உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோட வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு டைம் குடுங்க. 41 டேஸ் ஸ்ட்ரிக்ட்டா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆ. 41 டேஸ்ல நீங்க வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல, இல்ல உங்களுக்கு நல்லது நடக்கல அப்டின்னா, யூ கேன் கம்ப்ளீட்லி லீவ் இட் அண்ட் ஃபாலோ யுவர் பிரீவியஸ் பிராக்டிஸ். ஓகே. அப்படி
அது எனக்கு தெரியும். 41 டேஸ் கம்பல்சரி யூ ஷுட் பிராக்டிஸ். அதுக்கு முன்னாடி ம். அ நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. மைண்ட் அண்ட் பாடி ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணணும் அப்டின்னா, இட் நீட்ஸ் 41 டேஸ் டைம். சோ அதுதான் நம்ம ம். 41 டேஸ் சேலஞ்ச் அப்டின்னு சொல்றது. ஆமாமா. நான் ஓகே. என்ன அம்மையிலேயே நெறைய சேஞ்சு பார்த்துருக்கேன். ஆக்சுவலி ரொம்ப உட்காண்டே இருப்பாள். இப்படி 3 ஹவர் இப்படி எனக்கு 5 மினிட் உட்கார்றதுக்கு ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவேன் நான். ஆனா அம்மா 3 மணிக்கூர் இப்படி அழகாய்க்கு இப்படியே உட்காந்து எப்படி உட்காந்துருக்கணும் அப்படியே உட்காந்துருப்பாள். ஒரு அடக்கமும் இல்லை. இல்லன்னா அப்படி தூக்கம் வருதான்னு அப்படி சிலப்போ கோட்டவாய் வரும். அதுவும் இல்லை. ஒண்ணும் இல்லை. எக்தம் ரொம்ப இல்ல எக்தம் ஸ்டடியா உட்காந்துருப்பாள். எஸ். அதெல்லாம் ரொம்ப சேஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு 40 அம்மாவ பார்க்கறது சிலப்போ டிவைன் தான் தோணுறது. டிவைன் ஒரு சக்தி கரெக்ட். மாரி தான் இருக்கு. எஸ். ஆமாமா. எஸ். 41 டேஸ்ல எனக்கு ஒரு சக்சஸ் கிடைச்சது என்னன்னா என்னோட நைபர் மெடிடேஷன் பண்ணலாம். அம்மா சொல்லிக் குடுத்துருக்கா. എന്നിട്ട് அவ கொஞ்சம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவா. ஆனா இப்போ அவ அந்த லைன்ல வந்திருக்கா. 1 மணிக்கூர் உட்கார்றா அவ. சூப்பர். அவள் அவளோட சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கா. ஆ ஹிந்தி பிஎம்சி ஹிந்தி வேணி டிஎம்சி வேணி மேடம் ஆ. நம்பர் തന്ന. അപ്പൊ ம். അവൾക്ക് കൊടുത്ത അവ രണ്ടുപേര് അവ സിസ്റ്റേഴ്സ് அப்படி ரெண்டு ഞാൻ അത് நினைச்சிட்டு அந்த அருணா செல்வி சொன்னாலே அப்படி அந்த கான்சியஸ் மைண்ட்ல நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன சொன்னா அது நடக்குது. அப்ப நான் அதுதான் நினைச்சேன் யாருக்காவது ஸ்ப்ரெட் பண்ணணும் அது நடந்து. கரெக்ட், ஆனா கரெக்ட். மேடம் ஒரு விஷயம் உண்டு. நான் சிலப்போ என்ன நினைக்கிறேனோ அது சிலப்போ முடியும். நெறைய வாட்டி நான் அப்படி பார்த்திருக்கேன். என்னாவது நான் மீன்ஸ் எனக்கு வேண்டியல்ல மேம். ம். எப்பாவது என்னாவது மீன்ஸ் என்ன நான் எப்போதாலும் இந்த சோஷியல் ஒர்க்ல ஜாஸ்தி தான். அப்போ அதுல என்னாவது நான் நினைச்சிருந்தா அ இது வந்துவிடும் அது. ஆயிடும் அது. அதனால வெரி நெறைய பார்த்திருக்கேன் மேடம். சோ இப்போதான் அந்த எப்ப சேஞ்ச் தாட்ஸ் வந்து பியூரா இருக்கும்போது அது கரெக்ட்டா நடந்துரும். ஆமாமா. ஆமா. സ്വപ്നം നറയെ ഭഗവാനോടും നറയെ വരുന്നുള്ളൂ. கனவு എന്ന് അമ്മട്ട് ചൊല്ലും ചെയ്തു. അപ്പൊ അമ്മയ്ക്ക് ചിലപ്പോ വിശ്വാസമാവും. അമ്മ ചൊല്ലല இப்படிலாம் வருமா உனக்கு? ஆமாம்மா வந்தது எனக்கு. ம். ம். நம்ம ம். எப்போ வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், நன்மை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அப்ப வந்து கரெக்ட்டா அது எல்லாமே வந்து நடக்கும். ம். அண்ட் தாட்டும் ம். பியூரா இருக்கணும். எந்த ஆமாம். நெகட்டிவிட்டி கனெக்ட் ஆகாம, பியூர் தாட்டா இருக்கும்போது ம். எல்லாருக்குமே நடக்கும். நீங்க ஸ்பிரிச்சுவலா ம். இருக்கீங்க, இல்ல அதெல்லாம் நெக்ஸ்ட் திங். நீங்க எனிதிங் பியூரா நெனைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமா நடக்கும். அண்ட் வித்தவுட் எனி ஆமாம். ஆம் டவுட். எக்ஸ்பெக்டேஷன். டவுட் ஆ. இல்லாம, இது நடக்குமா? நான் வந்து ஒரு தாட் வச்சுட்டு இது நடக்குமா? நடக்காதா? அந்த அந்த ஒரு இது இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டா நீங்க ம். அதுல நான் தாட் ஒன்லி எதுவுமே நெனைக்காம, ஒரு தாட் பியூரா நெனச்சுட்டீங்கன்னா, அப்ப அது நடக்கும். சரிதான், சரிதான் மேம். ஓகே. ஸோ ம். நெக்ஸ்ட் வந்து அ ஆ. 41 டேஸ் சேலஞ்ச் அம்மா சொல்லுவாங்க. அப்ப நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஆ. செய்யுங்க. ஓகே. ஆமாம். ஆ. 1 சரி. ஹவர் இருந்தா போதும் இல்லையா? 1 ஹவர் ஸ்டார்டிங்ல. எஸ், எஸ், எஸ். 1 ஹவர் போதும். அப்ப இனியிப்போ இந்த 4 டேஸ் கழிஞ்சா எப்ப ஸ்டார்ட் பண்ணுவா? 41 நான் இப்ப மெசேஜ் பண்றேன் நானு. நான் சரி மெசேஜ் ரெடி ஓகே. பண்ணியிருக்கேன். நான் பண்றேன். மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும். நெக்ஸ்ட் 1 வீக் கேப் இருக்கும். அது அடுத்தது இருக்கும். ஓகேங்களா? ம். தேங்க் யூ மேடம். ம். யா. தேங்க் யூ, தேங்க் யூ. ம். ம். அப்படி இன்ஸ்பயர் ஆகட்டும். வரட்டும். எஸ், எஸ், எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ. சரி தேங்க்ஸ். எஸ் சுஷீலா மேடம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? கங்ராச்சுலேஷன்ஸ். எஸ் மேம் முடிச்சுட்டேன். இப்போ மாஸ்டர் சுஷீலா மேடம் பாருங்க, இந்த வயசுல ஸ்வாத்யாயா வந்து நம்ம குரூப்ல சொல்றது மட்டும் இல்லாம, பிஎம்சில 11 டேஸ் சொல்லிட்டாங்க. ஸோ லெட் அஸ் கிளாப் ஃபார் ஹர். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். ஸோ மேடம் மாதிரி ஒரு இந்த வயசுலயும் முடியும், முடியாது அதெல்லாம் இல்லாம, ஹேப்பியா இப்ப சொல்லி, ஆ ஒரு அப்படியே பாருங்க. கொஞ்சம் யங் ஆயிட்டீங்க பாருங்க நீங்க. ஆமாவா? இல்லையா? நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்க தான் யங் சொல்லணும். ஆயிட்டீங்க பாருங்க. சோ நம்ம அந்த மாதிரி நாலேட்ஜ் குடுக்க, குடுக்க நம்ம வந்து யங்கா இருப்போம். ஹேப்பியா இருப்போம். ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். இது எல்லாமே வந்து புத்துணர்ச்சி வருது. ஒரு நிச்சயமா. குட் அ குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம மத்தவங்களுக்கு நன்மை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடல் குட் ஹார்மோன்ஸ் சுரக்கும்.
Yes, ma'am. அந்த குட் ஹார்மோன் சுரக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம ஏஜிங் ரிவர்ஸ் ஆகும். இப்ப நம்ம நெறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம்னா, ஆஃபீஸ்ல பாஸ் ஆகட்டும், அவங்க ஆகட்டும், இவங்க ஆகட்டும், வொர்க் பிளேஸ்ல இல்ல ஒரு அ ஒரு ஹோட்டல் ஆகட்டும், எங்கேயாவது பாருங்க, ஓனர் சும்மா கத்துறது, இது பண்றது, அது பண்றது, இந்த மாரி ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து மத்தவங்க மேல காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ, அப்ப மத்தவங்க மேல நெகட்டிவ் எமோஷன்ஸ் காட்டும்போது, இங்க பாடி என்ன பண்ணுதுன்னா, பேட் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. நீ மத்தவங்க மேல நெகட்டிவ் காட்டுற. ஆனா, உனக்கு நீயே வந்து நெகட்டிவ் பண்ணிக்கிறேன்றது தெரியல யாருக்கும். ஸோ எவ்ளோ நேரம் கோவம், வெறுப்பு, பொறாமை போன்ற பேட் நேச்சர்ல நீங்க இருக்கீங்களோ, அவ்ளோ நேரமும் உங்க உடல் பேட் ஹார்மோன் சுரக்குது. ஸோ எவ்ளோ பேட் ஹார்மோன் சுரக்குதோ, உடல்ல அந்த ஹார்மோன்ஸோட இப்போ பேட் ஹார்மோன் சுரக்குது. அதோட பவர் இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம். ஒரு 1 நாள் இருக்கலாம், 1/2 நாள் இருக்கலாம், இல்ல 2 மணி, 1 மணி நேரம் அதோட பவர் இருக்கும். ஸோ அவ்ளோ நேரம் அது இருக்க இருக்க என்ன செய்யுதுன்னா, அது இருந்து இருந்து டிசீஸ கிரியேட் பண்ணுது. ஸோ எல்லா பேட் நெகட்டிவிட்டியும் நீங்க மத்தவங்களுக்காக குடுத்தாலும், அது உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தீங்கு செய்யுது. ஆ தன்னுடைய கோவம் தான் தனக்கு வந்து சத்ரு. Agree. தன்னுடைய சாந்தம் தான் தன்னைய தனக்கு வந்து ஒரு ஆ என்ன சொல்றது? ஒரு மித்திரன், ஒரு ஃப்ரெண்ட். Friend. நீங்க எவ்ளோ சாந்தமா, எவ்ளோ அழகா இருக்கீங்களோ, அதுதான் உங்க ஃப்ரெண்ட். ஏன்னா, அப்பதான் குட் ஹார்மோன்ஸ் சுரக்குது. ஸோ, இப்ப நல்ல விஷயம் செய்றீங்க. எல்லாம் பிஎம்சில இந்த புக் படிச்சு அழகா இத வந்து பிரசன்ட் பண்ணணும். இதெல்லாம் என்னது? நல்லது. Yes, ma'am. மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அந்த மைண்ட் எவ்ளோ யோசிக்குதோ, நீங்க நல்லது நல்லது யோசிக்க உங்க உடல்லயே குட் ஹார்மோன் சுரக்குது. ஸோ குட் ஹார்மோன் சுரக்க என்ன ஆகுதுன்னா, அந்த பியூர் ஆகுது. உடம்பு பியூர் ஆகுது. மனசு பியூர் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? தோற்றம் இளமையா இருக்கும். முகம் பொலிவா இருக்கும். ஆமாவா? அந்த ஹேப்பினஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நிச்சயமா. நம்ம மத்தவங்களுக்கு செய்யணும்னு நெனைக்கும்போது, அதுக்கு பல மடங்கு ஜாஸ்தியா நமக்கு நன்மை நடந்துருது. அது ஆட்டோமேட்டிக். நேச்சர் நேச்சர் ரூல் அது. அதனால நம்ம வந்து நம்மள பத்தி நெனைக்கவே தேவையில்ல. ஹேப்பியா நல்லது குடுத்துட்டே போங்க. மத்தவங்களுக்கு குடுத்துட்டே போங்க. உங்களுக்கு மல்டிபிளா வரும். இதுதான் டெக்னிக். Thank you, sir. நேச்சரோட டெக்னிக். நேச்சர் அதுதான். குடுத்துட்டே இருக்கு. எப்பவுமே நேச்சர் குடுத்துட்டே இருக்கு. கிவிங்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேச்சர் தான். நேச்சர் வந்து அ அ நல்லவ, கெட்டவ, பெரியவங்க, எந்த ஒரு இதுவும் இல்ல. ஒரு மழை பெய்யுது, எல்லா இடத்துல ஒரே மாரி பெய்யுது. ஒரு வெயில் வருது, எல்லா இடத்துல ஒரே மாரி வருது. ஒரு நேச்சர் வருது. எந்த நேச்சர் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த நேச்சர் எல்லா இடத்துலயும் ஒரே மாரி தான் வருது. ஸோ நேச்சர் வந்து கிவிங். அது குடுக்க அவ்ளோ அழகா இருக்கு. ஒண்ணுமே இல்ல. சும்மா நம்ம அந்த வானத்த ஒரு செகண்ட் பார்த்தோம்னா, நம்ம மனசே வந்து வானம் போல அப்படியே கிளீன் ஆயிடுதா இல்லையா? நிச்சயம். வானம் எவ்ளோ கிளீனா, எவ்ளோ அழகா இருக்கு. நம்ம இப்படி பார்த்தா போதும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தோம்னா, நம்ம மைண்ட் அப்படியே கிளீன் ஆயிடும். ஸோ இயற்கை இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அந்த மாதிரி நம்ம குடுத்துட்டே இருக்கணும். குடுக்க நம்ம வந்து பியூர் ஆயிட்டே இருப்போம். எஸ் சுஷீலா மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பிஎம்சில சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் முன்னுக்கு வரணும் மேடம்ம பார்த்து. நெக்ஸ்ட் எல்லாம் புக் ரெடி பண்ணிக்கோங்க. இனிமே பிஎம்சி வந்து நம்ம குரூப் மாஸ்டர்ஸ் தான் இருக்கணும். நம்ம யாருக்குமே வேற யாருக்கும் இடம் குடுக்கக் கூடாது. பிஎம்சியில நானு போனப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் எப்பவும் போல கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. பட் அந்த புக்கு வந்து நான் பேசணும்னா பேசிட்டு அப்புறம் வரீங்களா? மாஸ்டர்ஸ் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். யார் பேசணும்? ஜூடி ஜேம் யார் இருக்கீங்க? புதுசா இருக்கு பேரு. அன்மியூட் பண்ணி பேசுங்க. குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. யாரு? வீடியோல வர முடியுமா? குட் ஈவினிங் மேம். ஓகே. சொல்லுங்க. எங்க ரேணுகா இருந்து? அனுப்புனாங்க. திருச்சியில இருக்கேன் மேம். ஓகே. ஆ, ஆ, ஆ. நான் ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல இப்போ
கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். M1 முடிச்சிருக்கேன். ஓகே. வெரி குட், வெரி குட். எப்படி இருக்கு? அந்த மாரி எல்லாம் பண்ணும்போது இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கா? ஆமா மேம். கண்டிப்பா. ஆ நான் ஸ்டாஃப் நர்ஸ் அதனால எனக்கு அதுல கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஓகே. ஒரு அ செகண்ட். பண்றதுக்கு காட்டிலும் சொல்லுங்க, சொல்லுங்க. சாரி. ம். ஓகே மேம். அது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ம், ம். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டில எல்லாரும் வந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு கனெக்ஷன், அட்ராக்ஷன், ஒரு பிடிப்பு வரணும்னா, அது வந்து எல்லாருக்கும் நெறைய பேருக்கு மேட்ச் ஆகாது. இங்க இவங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ன்னு வச்சது என்னன்னா, அது ஒரு பிசிக்கல் ஃபார்ம்லேருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கொண்டு வரது. இப்போ பிசிக்கலா நம்ம எல்லாருமே படிக்கிறது, டெஸ்ட் எழுதுறது, எக்ஸாம் போறது, ஒரு கன்டென்ட் புடிச்சுக்கிறது. ஸோ அந்த பிசிக்கல் ஃபார்ம்ல அவங்க வந்து அத ஒரு 1 கிரேட், 2ண்ட் கிரேட் அப்படின்னு வந்து சப்ஜெக்ட்டா பிரிச்சு, ஒரு கன்டென்ட் ரெடி பண்ணி, அத குடுத்து பண்ணும்போது, ஸோ நார்மலா பிசிக்கலா பண்ற மாரி நீங்க பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு கனெக்ட் ஆகுறீங்க. ஓகே மேம். ஸோ ஜெனரலா அது பண்ணி ஆகணும் அப்படின்றது கிடையாது. நார்மலாவே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி புரியுதுன்னா, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது வந்து ஒரு கோர்ஸ் கிடையாதே! இது ஜஸ்ட் என்லைட்மென்ட்க்காக நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஞானம். இதுக்கு எக்ஸாமோ, டெஸ்ட்டோ வந்து என்ன சொல்றது? அதுக்கு ஈடாகாது. பட் நெறைய பீப்பிள் வந்து அந்த பிசிக்கல் திங்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ, அதனால இந்த மாரி வரும்போது நெறைய பேர் உள்ள வராங்க. ஸோ, சப்போர்ட் வேணும். புஷ் அப் வேணும் எல்லாருக்கும். தானா வந்து குரோ ஆக மாட்டாங்க நெறைய பேரு. ஐயோ! எக்ஸாம் ஆமால்ல படிக்கணும். எழுதணும். எழுதுறதுக்காக படிக்கிறோம். ஸோ அப்படி எழுதுறதுக்காக படிக்கும்போது, யூ கனெக்ட் டூ தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்புறமா கிளாஸஸ் சொல்லணும். அவங்க வந்து இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருவாங்க. கிளாஸஸ் சொல்லணும், பண்ணணும். அப்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம குரூப்ல வந்து சுவாத்தியாயம் வச்சிருக்கேன். வாங்க சொல்லுங்க. யாராச்சும் வராங்களா? ஏதோ நீங்க ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல இருக்கிற 4 பேர் தான் திருப்பி திருப்பி வரீங்க. நான்லாம் கூப்பிட்டாலாம் யாருமே வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இருக்காங்க. எல்லாருமே படிப்பாங்க புக்ஸு. எல்லாருக்குமே தெரியும். திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும்னா, ஐ டோன்ட் ரெஸ்ட்ரிக்ட். நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். ஒரு ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோ. அது எவ்ளோ ஃப்ரீ ஃப்ளோவா நீங்க அத வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ, அதுவும் உங்கள அடாப்ட் பண்ணும். இப்ப நல்லது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யும்போது நமக்கு எப்படி நன்மை வருதோ, அதே மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி யாரோட ஒரு சப்போர்ட்டோ, ஒரு இதுவோ, அ ஒரு புஷ் அப்போ இதெல்லாம் இல்லாம நீங்க எவ்ளோ ஃப்ரீ ஃப்ளோவா அதுல கனெக்ட் ஆகுறீங்களோ, அவ்ளோ ஃப்ரீ ஃப்ளோவா உங்க ஆன்மா முன்னேறுது. ஓகே மேம். பிகாஸ் நான் முன்னேறினேன். எனக்கு வந்து எந்த மாஸ்டர்ஸ் கனெக்ஷன் கிடையாது. எந்த ஒரு குரூப்ஸ்லயும் கனெக்ஷன் கிடையாது. எதுவும் கிடையாது. ஸோ நான் எப்படி க்ரோ ஆனேனோ, சேம் திங் நான் வந்து எல்லாருக்கும் சொல்றேன். நான் யாருக்கும் ஃபாலோவர் கிடையாது. ஸோ அதே மாரி ஐ டோன்ட் நீட் எனி ஃபாலோவர்ஸ் ஹியர். எல்லாருமே நம்ம குரூப்ல இருக்காங்க. யாருமே ஃபாலோவர்ஸ் கிடையாது. ஐ டோன்ட் அலோவ் தெம். ஐ கால் தெம் மாஸ்டர்ஸ். எல்லாருமே மாஸ்டர்ஸ். எல்லாருமே வாங்க. அ நீங்க குரோ ஆறதுக்கு வாட் எவர் கைடன்ஸ் உங்களுக்கு தேவையோ அது நான் குடுக்குறேன். அதுக்கு மேல நத்திங். யாராவது புகழ்ந்தாலோ, எது செஞ்சாலும் நான் வந்து ம் நெறைய பேர் வந்து ஏதாவது சொல்லும்போது அவங்களுக்கு நெறைய அப்ரிஷியேட் பண்றதோ, இது பண்றதோ நெறையலாம் பண்ண மாட்டேன். அதுலயும் லிமிட் இருக்கு. ஏன்னா, டிபெண்டன்சி, எக்ஸ்பெக்டேஷன் வரக்கூடாது ஸ்பிரிச்சுவாலிட்டில. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து நீங்க உங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோ புகழ்ந்தா நான் வந்து தியானம் பண்றேன். யாரோ கிளாஸஸ் வந்து எடுக்க சொன்னா நான் கிளாஸஸ் எடுக்கிறேன். யாரோ வந்து என்ன தள்ளிவுட்டு இது புக்க சொல்லு நீ உனக்கு வந்து எல்லாரும் உன்ன மெச்சுக்குவாங்க. உனக்கு பேர் வரும், புகழ் வரும். இந்த மாரி இதால நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டில வரீங்கன்னா, தட் இஸ் ஃபால்ஸ்.
தானா நீங்க இறங்கணும். இப்ப நான் சொல்றேன் எல்லாரும் வாங்க சுவாத்தியாய குடுங்க. அது நான் சொல்றேன். பட் வந்துரணும் நீங்க. சொன்ன உடனே வரணும். நீங்க வந்தா நீங்க வாங்க, இது பண்ணுங்க, இது செய்யுங்க, அது செய்யுங்க. நான் சொல்லி செய்யும்போது, அது வந்து ஒருத்தர் சொல்றதால நீங்க செய்றீங்க. இப்ப அதனால வர பெனிஃபிட் கம்மி தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டி அடாப்ட் பண்றீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ பெர்மனன்ட் குரோத் உங்களுக்கு. அவ்வளோக்கு அவ்வளோ குரோத். நான் இன்னும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க உட்கார்ந்து யோசிங்க. நான் சொல்ற செய்றதோ, ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ல சொல்லி செய்றதோ, அது உங்க குரோத் ஆகாது. புரியுதுங்களா? ஓகே மேம். நான் வந்து யாரையும் தப்பு சொல்லல. புரியுதுங்களா? பிகாஸ் ஆல் ஆர் நியூ பீப்பிள். எவ்ரிஒன் ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். நம்ம எல்லாருமே வந்து கத்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் கத்துக்கிட்டது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க கத்துக்கிட்டு நீங்க குரோ ஆகும்போது, நீங்க அத மத்தவங்களுக்கு சொல்றீங்க. ஸோ என்னோட என்னோட கண்ணோட்டம், நீங்க எவ்ளோ ஆன்மீகத்துக்கு ஈடுபாடா நீங்களே, உங்களுக்கு நீங்களே நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? செல்ஃப் கொஸ்டினிங் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன செய்ய முடியும்ன்றது நீங்க டிசைட் பண்ணி நீங்க வந்து வெளிய வாங்க. அப்போ நீங்க குரோ ஆவீங்க. புரியுதா? இப்ப ஓகே மேம். வந்து சுஷீலா மேடம் சொன்னாங்க. இவங்கள விட நான் சொல்லணும் அப்படின்னு இன்னொருத்தர் நீங்க வரலாம். பட் அது ரீசனா மட்டும் இருக்கலாம். அது பொறாமையோட நீங்க வந்தீங்கன்னா, அது குரோத் ஆகாது. ஹலோ. அவங்க இவ்ளோ வயசுல பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன? அந்த ஒரு இது எடுத்துக்கலாம். பட் ஆனா அது பொறாமையா நீங்க எடுத்துக்கும்போது, அதுல குரோத் இருக்காது. போட்டி இருக்கணும். ஆனா பொறாமை இருக்கக்கூடாது. போட்டி கரெக்ட். ஏன்னா போட்டி இருக்கும்போது, அவங்கள விட நான் பெட்டரா பண்ணணும். அவங்கள விட அந்த பெட்டர்மென்ட்க்காக போட்டி இருக்கணும். பொறாமை இருந்தா டிக்ளைன் ஆங்க. நீங்க பண்றீங்க, ஆ போட்டி இருக்கிறதால நீங்க பண்றீங்க. பட் பொறாமை இருக்கிறதால நீங்க பண்ணதோட பலன் உங்களுக்கு கிடைக்காது. நான் இப்ப தான் சொன்னேன். பேட் ஹார்மோன்ஸ். பொறாமை அப்படின்றது என்னதுன்னா, பேட் ஹார்மோன்ஸ் சுரக்குது. அங்க பேட் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதால, நீங்க செய்ற நல்ல விஷயத்தோட நீங்க நல்லது செய்றீங்க, நல்ல ஹார்மோன்ஸ் வருது. பேட் ஹார்மோன்ஸும் வருது. 2மே அங்க பேலன்ஸ் ஆகுறதால நல்லதும் வொர்க் பண்ணாது, கெட்டதும் வொர்க் பண்ணாது. அங்க எதுவுமே நடக்காத மாரி, நீங்க எதுவுமே பண்ணாத மாரி அது ஒரு இம்பேலன்ஸ் ஆயிடலாம். சரிங்களா? ரொம்ப குழப்புறேனா? இல்ல. ரொம்ப குழப்புறேனா? இல்ல. இல்லைங்க மேம். நல்லாதான் சொல்றேன். சரி புரிந்தா சரி. ஏன்னா குழப்பம் ஏதோ நாம பண்ணி மேல வரோம். இந்த மேடம் என்னென்னமோ சொல்றாங்களே. நானும் மாங்கு மாங்குன்னு 3 லெவல் படிச்சுட்டேன். ஸ்பிரிச்சுவல் டேப்லெட் அவங்க நெனச்சுக்கிறாங்க. இப்ப வந்து இவங்க வேண்டான்னு சொல்றாங்களே அப்படின்னு வந்து எவ்ரிதிங் இஸ் யுவர் பெர்சனல் சாய்ஸ்ப்பா. ஓகேவா? இப்ப நான் வேண்டான்னு சொல்லலாம். இன்னொருத்தர் வேணும்னு சொல்லுவாங்க. யாரும் எதுலயும் கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நாம அப்படின்றது வி ஹேவ் அவர் ஓன் மைண்ட். யூஸ் தட் மைண்ட். நான் பண்றது எனக்கு கரெக்ட்டா அப்படின்றது யார் என்ன சொன்னாலும், ஆமா சொன்னாலும், இல்லன்னு சொன்னாலும், யூ டேக் யுவர் டெசிஷன்ஸ். ஓகே. அந்த டெசிஷன்ஸ் தான் உங்கள மேல கொண்டு வரும். உங்க இன்னர நீங்க கனெக்ட் ஆகுங்க. உங்க இன்னர் சொல்றது கேளுங்க. ஓகேங்களா? ஓகே. ஓகே. எஸ் மாஸ்டர்ஸ் யார் பேசுறீங்க? ராஜேஷ் ராஜேஸ்வரி. எஸ் மேம். சொல்லுங்க. குட் வீடியோல ஈவினிங் மாஸ்டர். எஸ் மேம். சொல்லுங்க. மேம் சுசிலா மேம் வந்து 11 டேஸ் வந்து பிஎம்சில அட்டெண்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே ம். வந்து நாங்களும் கேட்டோம். ஓகே. ரொம்ப அருமையா இருந்தது ம். கேட்கறதுக்கு. ஸோ இந்த வந்து கம்பல்சரி வந்து இந்த புக் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆ. எப்படியெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம். வேலைக்கு போறவங்கன்னா கூட அவங்க டைம் சேவ் பண்றது பணத்தை நோக்கியே போகாம நமக்குன்னு ஒரு ரெஸ்ட்ங்கிறத ஏற்படுத்திக்கணும். ஸோ ரொம்ப அருமையா சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது 11 டேஸும் கேட்டோம். ரொம்ப நன்றி சுசிலா மேம். அடுத்து வந்து ரசவாதம் படிச்சிட்டு இருக்காங்களாம். இன்னொரு ம். செக்ஷனே கொடுத்துட்டு இருக்காங்களாம்.
நன்றிமா. அதையும் அவர் சொன்னாங்க. புக்கு ஆத்தர் என்ன சொல்றாங்களோ அத நான் அப்படியே சொன்னேன். அவர் சொன்னது வந்து ரியலாவே நம்ம வாழ்க்கையில தோட்டம் மாதிரி மனசு வச்சுக்கணும். அந்த 7 பழக்கங்களுமே என் மனசுக்குள்ள மேடம் சொன்ன மாரி ஆத்மார்த்தமா நானும் அத உணர்ந்து புக்கு படிச்சு சொல்லும்போதே எனக்கு வந்து சில நேரங்கள்ல எல்லாம் நீங்களே பார்த்திருப்பீங்க. அதோட ஒன்றி சொன்னேன் நான். அந்த எந்த அளவுக்கு நம்ம மனசுல ஒரு இது பதியுதோ, அது வந்து நம்ம சொல்லும்போது நம்மள அறியாம அது நான் இந்த அளவுக்கு சொல்லுவேன்னு கூட நினைக்கல. ரொம்ப 1 வாரத்துக்கு முன்ன ரொம்ப படுத்திருந்தேன். முரளி சார் கேட்கும்போது எனக்கு வீசிங் கூட இருக்கு. 1 வீக் அடுத்த வாரம் தான் கேட்டு வாங்குனேன். அதுக்கப்புறம் வந்து எப்படியும் இந்த புக்கு மேல எனக்கு இருந்த ஒரு ஆர்வத்தினால ரொம்ப நல்லா சொல்ல முடிஞ்சுச்சு. மேடம் அது சொன்ன எல்லாமே மாதிரி என்னன்னா, உங்களுக்கு அது வந்ததெல்லாம் கூட என்னன்னா, பிஎம்சில நம்ம சொல்லணும்னா, அங்க கிளென்சிங் ப்ராசஸ் ஆகணும். உங்களுக்கு அந்த வீசிங் அப்படின்றது என்னன்னா, வாய்ஸ் ஆமாங்க. கிளென்சிங் ஆச்சு. ஏன்னா ஒரு இப்ப வந்து நம்ம இங்க பேசிக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் இருக்கோம். கொஞ்சம் பேர் தான் ரீச். பிஎம்சி அப்படின்றது குளோபலா ரீச் ஆகுது. எனக்கு தான் குளோபலா ரீச் ஆகணும்னா, நம்ம அந்த எனர்ஜீஸ்க்கு நம்மள யூனிவர்ஸ் வந்து அ கிளென்ஸ் பண்ணி குடுக்குது. சோ அந்த கிளென்சிங் தான் உங்களுக்கு நடந்திருக்கு. தேங்க்யூ. எஸ் எஸ் மேம். ரொம்ப அருமையா சொன்னாங்க. கொஞ்சம் கூட அந்த பயம் அந்த ம். இதெல்லாம் கிடையாது. ஆமாமா. நல்ல நேச்சுரலா வந்து நல்ல ஒரு அனுபவிச்சு சொன்னா போல வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. யாருக்கு பயப்படணும்? நம்ம வந்து அதுதான். ஞானத்த குடுக்குறோம். அதுக்கு பயமே தேவையில்ல. அதுக்கும் எஸ் மேம். பயத்துக்கும் சம்மந்தமே இல்ல. இப்ப அதுதான் நீங்க வந்து பயப்படுறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பே வராது. எஸ் மேம். இப்போ உங்க கண்டிப்பா. மனசுல பயம் இருக்கு. ஏதோ ஒரு தயக்கம் இருக்குன்னா, பிஎம்சில உங்களுக்கு வாய்ப்பு வரவே வராது. அது எஸ் மேம். யூனிவர்ஸே அத வந்து ஸ்டாப் பண்ணிடும். கண்டிப்பா மேம். கண்டிப்பா. ஸோ எப்பவுமே அங்க வாய்ப்பு வந்திருக்குன்னா, யூனிவர்ஸ் நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுது. அந்த எஸ் வாய்ப்பு உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணாலும் வந்து வந்து போகுது அப்படின்னா, இன்னும் நீங்க அதுக்கு ரெடி ஆகல. அதுதான் யூனிவர்ஸ் குடுக்குற சிக்னல். எஸ் மேம். எஸ் எஸ் கரெக்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசுனாங்க. அது வந்து யாருமே வந்து இவங்களுக்கெல்லாம் தெரியாது. சூர்யா மேம்க்குலாம் இவங்கள தெரியாது. ஆனா ம். அதன் பிறகு நேத்து சொன்னாங்க. என்னதான் நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கூட சரி, எத்தனையோ காலமா பழகுன மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நீங்க ஓ! பேசுறது, நீங்க கேட்கறது சூப்பர். அப்படின்னு ம். சொல்லிட்டு, அவங்களும் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணாங்க. பரவால்ல. சூர்யா மேடமே மெச்சுக்கிட்டாங்கன்னா கிரேட் தான். அவங்க பேசவே மாட்டாங்க. முன்னுக்கு வந்து எப்பவுமே. பேக் எண்ட் இருப்பாங்க. பட் ஆனா ஃப்ரண்ட் வந்து பேச மாட்டாங்க. சோ கிரேட், கிரேட். ஆமா ரொம்ப நான் நாள் என்ன சொல்றேன், நம்ம குரூப் மாஸ்டர்ஸே இனிமே பிஎம்சில நெக்ஸ்ட் வந்துட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு தேவை. எல்லாரும் இருக்கீங்க. வெளிய வரமாட்டேங்கிறீங்க. அதுதான் நான் சொல்றேன். வாங்க. எல்லாரும் வாங்க. நம்ம எல்லாருமே பிஏ மாஸ்டர் அப்படின்றதுக்கு குரூப்னா, நமக்கு எல்லாருமே இங்க மாஸ்டர்ஸ் தான். இங்க யாரும் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மாஸ்டர் ஆகணும். எனக்கு அதுதான் இங்க தேவை ஸ்பிரிச்சுவல் சோல்ஸ்ல. கண்டிப்பா மேம். ஓகே. தேங்க் யூ மேம். நீங்களும் ராஜேஸ்வரி மேடம் ஹாலிடேஸ் நீங்க செக் பண்ணிட்டு, அந்த ஹாலிடேஸோட டேட்ஸ் நீங்க முரளி சார்க்கு குடுத்துருங்க. உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. எஸ் மேம். நான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்ல இருக்கு மேம். மே மாசம் தான் வந்து ஃப்ரீ இருக்கும். ஆமா. மே நீங்க வந்து மாசம் தான் ஒரு 1 மந்த் பிஃபோராவே அந்த டேட்ஸ் செக் பண்ணி குடுத்துருங்க. எஸ் மேம். ஏன்னா வந்து நெறைய மாஸ்டர்ஸ் இப்ப வந்து வேற வேற வரதால நமக்கு இது இருக்கும். நீங்க புக் எதுன்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆ புக்கு கூட நீங்க சாருக்கு சொல்லிடுங்க. மேல ஒரு பர்ட்டிகுலர் வீக்ல இந்த புக்குன்னு சொல்லிடுங்க. பிகாஸ் அதே புக் வேற யாரும் சொன்னாலும் திரும்ப உங்களுக்கு அந்த சாய்ஸ் இருக்காது. அதனால சொல்றேன். வேற. ஒரு எஸ் 2 மேம். புக்ஸ் நீங்க சாய்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 2 புக்ஸ் சொல்லப் போறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த புக்ஸ் யாராவது வரேன் அப்படின்னா, சார் வந்து இல்ல அது ஆல்ரெடி இருக்குன்னு அப்படின்னு கொஞ்சம் அவங்க வேற பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எஸ் மேம். அந்த மாரி தேங்க் யூ நீங்க மேம். அ இது பண்ணி வச்சுக்கோங்க. எஸ் மேம். ம். ஓகே. தேங்க் யூ சுசீலா மேம். ஆ தேங்க்யூ. சந்திரகலா மேம். தேங்க் யூப்பா. ஆமா. சில்ட்ரன் செஷன் எப்படி இருக்கு ராஜேஸ்வரி மேடம்? எவ்ரி டைம் ஆ அட்டெண்ட் பண்றீங்க. கேட்கிறீங்களா? எஸ் இல்ல மேம். ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கிறீங்களா? ஐயோ நானும் மேம் கேட்கல. நானும் வந்து எங்க குரூப்ல வந்து போடுறேன். சில்ட்ரன்ஸ் எங்க ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல போடுறேன். ஸ்டேட்டஸ்ல ம். வைக்கிறேன். யாருதான் ஜாயின் பண்ண மாட்டாங்களா? அப்படி சொல்லிட்டு யாருமே நானும் வர சொல்லுவேன். மாட்டேங்கிறாங்க. ஆமா. அதுவும் பிள்ளைங்களும் கேட்பாங்க. நீங்க ம். வச்சிருந்தீங்க நாங்களாம் ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி அதையும் வந்து சொன்னேன். நெறைய ம். பிள்ளைங்க டியூஷன் போறது, அந்த டைம்ல வந்து படிக்க வைக்கிறதுனால ஆமா. வந்து அந்த டைம்ல யாரும் ஓப்பன் பண்ண மாட்றாங்க. சரி ம். யாருன்னா நம்ம பிள்ளைங்க ஜாயின் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு,
நல்லா இருக்கு அந்த குரூப் மெடிடேஷன். பசங்க அந்த சின்ன ஒரு குட்டி கதை சொல்றது, மெடிடேஷன்ல உட்கார்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேம். எஸ், எஸ். ஸோ நீங்க இதுக்காகவே இந்த கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்டேட்டஸ்ல பேரண்ட்ஸ்க்கு வைப்பேன் நானு. சொல்லணும். ஏன்னா சில்ட்ரன் வந்து இன்னும் கூட அவங்களுக்கு இந்த கரெக்ட்டா இது ஓப்பன் பண்ணணும். அந்த ஒரு இது இருக்காது அவங்களுக்கு. அந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும். அந்த பக்குவம் இல்ல அவங்களுக்கு. ஸோ ஒரு பேரண்ட் சப்போர்ட் கட்டாயமா வேணும். நீங்க வந்து பேரண்ட்ஸ் யாராவது க்ளோஸா இருக்காங்கன்னா, ஸோ இந்த டைம்க்கு கரெக்ட்டா நீங்க ஆன் பண்ணி உட்கார வைங்க அப்படின்னு சொல்லுங்க. நமக்கு என்ன ஒரு 40 மினிட்ஸ் தான். அதுலயும் ஃபர்ஸ்ட் 1/2 அன் ஹவர் இருந்தா கூட மெடிடேஷன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா லீவ் பண்ணிட்டா கூட நோ ப்ராப்ளம். எஸ் மேம். ஸோ அந்த மாரி நீங்க ஒரு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. அப்ப அவங்க கேட்டுப்பாங்க. சரிங்க மேம். ஓகே. ம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. எஸ் மாஸ்டர்ஸ். ரேணுகா தேவி, தீபலக்ஷ்மி இருக்கீங்களா? மேம் நான் வெளியில இருக்கிறேன். அதனால தான் என்னால ஓப்பன் பண்ண முடியல மேம். சரி, சரி. வெளியில ஒரு ஃபங்ஷன்ல இருக்கு. அதனால தான் லேட்டா ஜாயின் ஆ பண்ணிட்டேன். எஸ் தீபலக்ஷ்மி மேம். நானும் கூட நாளைக்கு ஃபங்ஷன் போறேன். ஸோ செஷன் பார்த்துக்கோங்க நீங்க நாளைக்கு சுவாத்தியாய செஷன். நான் நாளைக்கு அதுக்குள்ள நான் தான் மேம் எடுக்க போறேன். வீட்டுக்கு வந்துட்டேன்னா, நான் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். மேடம் அந்த கிளாஸ் நான் தான் எடுக்க போறேன். அதனால நீங்க நான் வந்துருவேன் மேம். சரி, சரி. நானே ஓகே. பண்ணிடுறேன் மேம். எஸ் மேம். ஓகேப்பா, ஓகேப்பா. எஸ் மேம். ரேணுகா தேவி. அந்த நம்ம ஞான நவரத்னம். ஞான நவரத்தினங்கள்ல நெக்ஸ்ட் ஆ அந்த 3 சொல்லிட்டீங்க. இப்போ பயிற்சியிலையும் நெக்ஸ்ட் 4 வருது இல்லையா? நெக்ஸ்ட் இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் மேம். ஃபர்ஸ்ட் 3 ஓ! மட்டும் தான் கம்ப்ளீட் புரிய பண்ணிடுங்க. வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆமா, அது ஆமா. மட்டும் இதுல முடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். மத்தது எல்லாமே நீங்க ஒண்ணாவே சொல்லிடலாம். ஆமா. கரெக்ட் தான். ஒண்ணா சொல்லிடலாம். அதான் நாளைக்கு அத முடிச்சிடுறேன் மேம் நானு. ஓகே, ஓகே. நான் தான் வரேன். முடிச்சிடுறேன் மேம். எஸ் மேம். மேம் கம்மிங் 10th அன்னைக்கு நம்ம அகண்ட தியானம் கம்ப்ளீட் ஆகுது மேம். ஆமா. நான் மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன். நான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு நான் வந்து போட்டுறேன் நானு. எஸ் மேம். திரும்ப செக் பண்ணி நான் நடுவுல கொஞ்சம் பிரேக் வரும். அந்த பிரேக் ஓகே மேம். போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் நீங்க நம்ம குரூப்ல இருக்கிற மாஸ்டர்ஸ்க்கு நீங்க மெசேஜ் பண்ணிடுங்க. இல்ல வாய்ஸ் மெசேஜ் எது பண்றீங்களோ, அகைன் ஓகே ரிமைண்டர்ஸ் மேம். போட்டுருங்க. கண்டிப்பா மேம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஸோ நம்ம மெடிடேஷன் போயிடலாமா? ஓகே மாஸ்டர்ஸ். குட் ஈவினிங் மேம். சொல்லுங்க. சொல்லுங்க ரேணுகா மேடம். மேம் நான் வெளியில இருக்கிறேன். ரிலீவ் நானும் ஆயிக்கிறேன் மேம். சரி, சரி பரவால்ல. நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஓகே. ஸோ மாஸ்டர்ஸ் நம்ம தியானம் பண்ணலாம். அழகா இந்த மாரி குரூப் மெடிடேஷன்ல நம்ம உட்காரும்போது, இதோட எனர்ஜிஸ்க்கு ரொம்ப சீக்கிரமா நம்ம டீப் ஸ்டேட் கனெக்ட் ஆயிடுறோம். அதனால எப்பவும் குரூப் மெடிடேஷன்ஸ் மிஸ் பண்ணாம நம்ம பண்ணலாம். உங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல உட்காந்துருங்க. அழகா உட்காந்து சுவாசத்தின் மேல் கவனம். நான் மியூசிக் ஷேர் பண்றேன். இதுக்கு மேல நான் மியூசிக் ஷேர் பண்ணி எண்ட் பண்ணிடுறேன். தேங்க் யூ மாஸ்டர்ஸ்.